இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் ஈரலை எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் ஈரலில் உங்களுக்கு விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் இதில் ரொம்ப கம்மி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த மட்டன் ஈரல் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல ரத்த சத்து கம்மியாக இருந்தால் வாரம் எப்படியும் ஒரு 2 தடவையாவது இந்த மட்டன் ஈரலை சமைச்சு சாப்பிட்ருன்னு இது டாக்டர் அட்வைஸ் படி வாரம் 2 தடவை சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நான் மட்டன் ஈரலை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். 1/4 கிலோ அளவு நான் ஈரல் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப அதிகம் கழுவிடாதீங்க, அதில் இருக்கிற ரத்த சத்துலாம் வெளியாகிடும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் எப்போதுமே நான் அதிகமாக யூஸ் பண்ணாதனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் ஊற்றுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துக்கங்க. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நான் இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு முழு பூண்டை சேர்த்து 2 வெங்காயம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகாவையும் சேர்த்து காரத்துக்கு நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல வாசமனமாக இருக்கும். நான் கொஞ்சம் காரம் அதிகம் சேர்க்காதனால பச்சை மிளகா சேர்க்கல. இதை நான் ஒரு குருமா டைப்பில் வைக்கிறதுனால இதில் நான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்க்கல. அதனால் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுனால வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக தக்காளி நம்ம சேர்ப்போம். தக்காளியை பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஒரு 4-5 கட் பண்ணி அப்படியே முழுசாக போட்டுட்டேன். ஏன்னா நமக்கு தக்காளி ரொம்ப வதங்காமல் கடைசியாக வெந்த பிறகு அப்படியே நமக்கு தக்காளி உங்களுக்கு வெளியே தெரிகிறது மாதிரி இருக்குன்னு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். தண்ணிலாம் எதுவுமே இதில் ஊற்ற வேணாம். நமக்கு நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரோம். அதனால் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நம்ம குக்கர்லலாம் இதை வேக வைக்க வேணாம். ஈரல் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாகவே நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்குவோம். தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன தேங்காய் தான் உங்களுக்கு. இது கூடவே மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்ச மிக்சியிலேயே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை கழுவுணுன்னு ஒன்றும் இல்லை. இப்போ இதை சேர்த்து நல்லா நைஸாக உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்திங்கனாக்கா இந்த ஈரல் நமக்கு குருமா கொதிக்க வைக்கும்போது நமக்கு ஓரத்தில் நம்ம தயிர் மாதிரி தெரிஞ்சது மாதிரி வரும். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கின்னு இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பில் நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு தண்ணி விட்டுட்டு இருக்குதுன்னு. அடியில் நமக்கு தீஞ்சிலாம் போகாது. இந்த வெங்காயம், தக்காளியை உங்களுக்கு தண்ணி விட்டுட்டு வந்துடும். இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற மேத்தோலை நம்ம தனியாக எடுத்துருவோம். இப்போ பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால இந்த தோலை எடுக்கிறதுக்கும் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. என்கிட்ட புதினா, மல்லி இதெல்லாம் இல்லை. புதினா, மல்லி இருந்தால் இப்போ நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்க்காதீங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கனாக்கா வாசனை வேறு மாதிரி போயிடும். அதனால் புதினா, மல்லி மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ நான் முந்திரி சேர்த்து அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ லாஸ்ட்டாக முந்திரியை இது கூட சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ சேர்த்து இதையும் ஊற்றிக்குவோம். நம்ம முந்திரியை சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது தான் நமக்கு நல்ல கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் வலுவலுப்பாக ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதில் நம்ம கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிச்சிச்சின்னா இப்படியே சேர்த்துக்கங்க. நீங்கள் இல்லைன்னாக்கா மறுபடியும் எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து வறுத்து விட்டு இது மேலே ஊற்றிக்கங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடக்குள்ள தான் உங்களுக்கு இந்த குருமா அதோட டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு தயிர் ஊற்றிருக்கிறேன். தயிரை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் இதை நம்ம கொதிக்க விட வேணாம். அப்படியே உங்களுக்கு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள்
சிக்கனை யூஸ் பண்ணியும் செய்யலாம். முட்டையை முழுசாக அவிச்சிட்டு அதை லைட்டாக நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்தது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமும் இந்த குருமாவில் போட்டு அதையும் நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?